சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தண்டு பகுதியில் இருக்கிற விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் முத்தின பிரண்டையை நம்ம தவிர்க்கிறது நல்லது. திடீர்னு மூக்கிலேருந்து ரத்தம் வரும். அதை சிலுமுக்கு உடஞ்சிச்சுன்னுவாங்க. அடிக்கடியெல்லாம் சிலுமுக்கு வரையாதுங்க. இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உப்புத்தன்மை அதிகம் இருக்குது. அந்த உப்புத்தன்மை நல்லதாக செய்யும். ஆனாலும் தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய மருத்துவ நேர பகுதியில் நம்ம பார்க்க இருப்பது பிரண்டை. பெரும்பாலும் பிரண்டை அப்படின்றது முள்வேலியிலேயும் வேலி பகுதி ஃபுல்லாமே படர்ந்து இருக்குங்க. வேலி ஓரங்களில், அதே மாதிரி சதுப்பு நிலம்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் வறண்ட பகுதியில் ஃபுல்லாமே இந்த பிரண்டைன்ற ஒரு விஷயம் கொடி வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த வேலி பகுதியில் ஃபுல்லாக இயற்கையாகவே படர்ந்து இருக்கும். இப்போ அதோட மருத்துவ குணம் நிறையா இருக்குதுன்றனால அதை வாங்கி வீட்டிலையும் வீட்டோட தோட்ட பகுதியிலையும் எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இந்த பிரண்டையில் இருக்குது. அந்த மருத்துவத்தை என்னென்ன விஷயத்துக்கு பயன்படும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பிரண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓலை பிரண்டை, முப்பிரண்டை, உருண்டை பிரண்டை, களிப்பிரண்டை, சதுர பிரண்டை அப்படின்னு சொல்லி பல வகையாக அதில் பிரிக்கலாம். அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதுர பிரண்டை அப்படின்றதான் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஒரு பிரண்டை வகையாக இருக்கும். இந்த பிரண்டை வகையில் பார்த்தீங்கன்னா வேர் பகுதியும் தண்டு பகுதியும் தான் பெரும்பாலும் மருத்துவத்தில் பயன்படுது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதியில் இருக்கிற விஷயங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதோட சூர்ணமாகவும் அதோட உப்பு தன்மையும் எடுத்து நிறைய மருத்துவத்துக்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நமக்கு ஒவ்வொரு பகுதியும் என்னென்ன பயனுள்ளது அப்படின்றத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த பசி இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விதமாக வத்தலாகவும் இல்லை ஊறுகாயும் இல்லை வடகமாகவும் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு பசி இயற்கையாகவே உண்டாகக்கூடிய தன்மை கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குடலில் இருக்கிற கிருமிகள் ஃபுல்லாமே வெளியேற்றுக்கு இந்த பிரண்டை ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரண்டையில் பார்த்திங்க அப்படின்னா இளம் பிரண்டை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெரும்பாலும் முத்தின பிரண்டையை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அந்த முத்தின பிரண்டை அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கரும்பச்சையாக இருக்கும். இளம் பிரண்டை அப்படின்றது ஒரு தளிர் விட்டு வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இளம் பசுமையான நிறமுடையதாக இருக்குங்க. இது பெரும்பாலும் எப்படி அப்படின்னா வறண்ட பகுதியில் வளருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரண்டை வகையை இந்த மழை துளிர் பார்த்திங்கன்னா மழை துளி லைட்டாக அந்த பிரண்டை மேலே பட்டு கொஞ்சம் சிறு மழை வந்தாவே போதுங்க. அவ்வளவு தூரத்துக்கு அடர்த்தியாக துளிர் விட்டு வளரக்கூடிய கொடி வகையை சேர்ந்ததுங்க. அப்போ அந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா துளிர் விட்டு வளரப்போ பார்த்திங்கன்னா இளம் பிரண்டை நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த இளம் பிரண்டை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், அரிப்பு இருக்கும். அந்த பிரண்டையை சுத்தம் பண்ணுறப்பயே கையில் ஒரு சிலருக்கு அரிக்கும் தன்மையுள்ள நபர்களும் இருக்கிறாங்க. அந்தளவு வீக்காக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிறப்ப சங்கடப்படுவாங்க இல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா இளம் பிரண்டையாக எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த மாதிரி கையில் அரிப்புத்தன்மை குறையும். அது மட்டும் இல்லாமல் அந்த அரிப்புத்தன்மை இல்லாமல் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படின்றப்ப கையில் தேங்காய் எண்ணெயோ இல்லை அது நல்ல நெய்யோ நம்ம தடவி கூட நம்ம பிரண்டையை சுத்தம் செய்ய வச்சுக்கலாம். அப்போ அந்த இளம் பிரண்டையை நம்ம எடுத்து என்ன செய்யலாம், அது எப்படி சாப்பிடணும் அப்படின்றத கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்குங்க. அது குறிப்பாக அதை ஃபுல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதில் சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு இயற்கை மருத்துவத்துலேயும் சரி அது நம்ம சாப்பிட்றப்ப சைடு எஃபெக்ட் வராத வரைக்கும் நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வராது, ஒரு சிலருக்கு வந்துருச்சுன்னா அதோட மருத்துவ தன்மையை பற்றி தெரியாமல் தான் அந்த மாதிரி வருது. அப்போ எப்படி நம்ம பக்க விளைவு என்று சொல்லக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட் இல்லாமல் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா பெரும்பாலும் துவையல் செய்து சாப்பிடணும். துவையல் செய்து சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உப்புத்தன்மை அதிகம் இருக்குது. அந்த உப்புத்தன்மை நல்லதாக செய்யும். ஆனாலும் இந்த உப்புத்தன்மை எப்போ நமக்கு தேவையோ அப்போ தான் அந்த உப்புத்தன்மையோடு உள்ள பிரண்டையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூட்டு வலி இருக்கிறது அப்படின்றவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி தான் இப்போ நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வரப்போ பார்த்திங்க அப்படின்னா இளம் பிரண்டையை எடுத்து சுத்தம் செய்யணும். அதாவது ஒவ்வொரு கணுவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பிரண்டையை கணுவை ஃபுல்லாக உடைச்சி எடுத்து தொலியை உடைச்சி எடுக்கிறப்பயே முருங்கைக்காய் தொலியை எடுக்கிற மாதிரி தொலியை எடுத்து சுத்தம் செய்து
அந்த பிரண்டையை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டு அதை வதக்கி எடுத்துகிட்டு நம்ம உளுந்தம்பருப்பு பட்டவத்தல் இதெல்லாம் வச்சு நம்ம துவையல் செய்கிற மாதிரி துவையல் செய்யணுங்க. அந்த துவையல் எப்போ செய்யணும் அப்படின்னா நாளே செஞ்சிடணுங்க. அதாவது நான் மறுநாள் சாப்பிட்டோம்னா நாளே செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த 24 மணி நேரம் நைட் அல்லது ஒரு 15 மணி நேரம் கழித்து நம்ம அதை உணவில் எடுத்துக்கிறப்ப அதோட உப்புத்தன்மை நமக்கு குறைந்துடும். அப்போ உப்புத்தன்மை மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஒரு சில வேதிப்பொருள்கள்லாம் மாற்றம் அடைஞ்சு மறுநாள் தான் இப்போ நாள் செய்து வச்சுருக்கிற இந்த துவையில் மறுநாள் சுடு சோத்தில் போட்டு நம்ம நெய்யோ அல்லது நல்ல நெய்யை விட்டு வெள்ளைச்சோறில் இந்த பிரண்டை துவையில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஜாயிண்ட் பெயின்ஸுன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் இருக்கிற வலிகள் கண்டிப்பான முறையில் இந்த பிரண்டை துவையில் சாப்பிட்டுட்டு வர்றப்ப நமக்கு குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை இன்னொரு விஷயமாகவும் பயன்படுத்தலாம். உணவில் வெறும் துவையல் மட்டும் செய்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஒரு போர் அடிக்கும். அதனால் நம்ம உணவில் வாரத்தில் இருமுறை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாள் துவையல் அடிச்சுக்கோங்க. இன்னொரு நாள் என்ன செய்யலாம், புளிக்குழம்பு நம்ம எப்படி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றோம், வெண்டைக்காவை நல்லெண்ணெயில் வதக்கி அதை குழம்புல போட்டு சாப்பிட்ற மாதிரி இளம் பிரண்டையே பெரும்பாலும் நீங்கள் இளம் பிரண்டையாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இளம் பிரண்டையை எடுத்துக்கோங்கள். இந்த பிரண்டையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. அந்த பிரண்டையை பார்த்திங்கன்னா நம்ம விரல் மாதிரி தான், ஒவ்வொரு கணுவாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னோம்னா அந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த பிரண்டைக்கு பார்த்திங்கன்னா வஜ்ரவலி அப்படின்னு சொல்லியே ஒரு பேர் இருக்குங்க. வஜ்ரம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. வஜ்ரம் அப்படின்றது ஒரு இரும்பு பசையை ஒட்டக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தன்மையுடையது. அப்போ நம்ம கை விரல்கள் கால் மூட்டுகளில் இருக்கிற அந்த பசை தன்மை குறைவும், லெக்மென்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த எண்ணெய் பசை குறைவு, கால்சியம் குறைவு அப்படின்ற விஷயத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி வர்றப்ப இந்த பிரண்டையில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி துவையலாகவும் அல்லது குழம்புலையும் போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அதுக்கு உண்டான சத்துக்கள் கிடைத்து நம்ம அந்த வலியிலேருந்து ஓரளவு நம்ம விடுபடலாம். இந்த பிரண்டையில் ஒரு முக்கியமான விஷயம், பிரண்டை உப்பு அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் சித்த ஆயுர்வேதம் இந்த மாதிரி கடைகளில் மருந்து கடைகளில் விற்கப்படுது. அந்த பிரண்டை உப்பை நெய்யோட சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப பார்த்திங்க அப்படின்னா உடல் பலகீனம் மற்றும் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இதுக்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நரம்பு தளர்ச்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரண்டை உப்போட கொஞ்சம் ஜாதிக்காய் சூர்ணம்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் பொடியவும் 2 சம அளவு எடுத்துகிட்டு ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அந்த நரம்பு தளர்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயம், பலவீனம், நடுக்கம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபுல்லாமே மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைவுன்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு உண்டான ஆண் தன்மை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக அமையுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதவிடா காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வயிற்று வலி வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை உப்பை ஒரு குண்டுமணி அளவு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதவிடக்கு காலத்தில் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வலியும் கொஞ்சம் தீருங்க. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை உப்பை வெண்ணெயோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா குடல் புண்ணு மற்றும் இந்த வாய் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் இருக்கிற புண் மற்றும் வாயில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல் வரும். அந்த வாய் புண்ணினால் வரக்கூடிய பேட் ஸ்மெல்லு, வயிற்றில் இருக்கிற புண்ணுனால் வரக்கூடிய வாயில் இருக்கிற இந்த துர்நாற்றம் இதுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரண்டை உப்போடு கொஞ்சம் வெண்ணெயும் சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் மாறிடுங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், அல்சர்னு சொல்லக்கூடிய விஷயம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. இந்த அல்சர்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண்ணுக்கு இந்த பிரண்டையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் சட்டி, ஒரு புது சட்டியை மண் சட்டியை சின்ன சட்டியை ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. பிரண்டை இந்த விஷயத்துக்கு பிரண்டை முத்தின பிரண்டையோ அல்லது இளம் பிரண்டையோ இது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாங்க. வாங்கி என்ன பண்ணிடுங்க, அந்த ஒவ்வொரு கணுவாக இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கணுவாக ஒடிச்சு கொஞ்சம் சுத்தம் செஞ்சு அந்த என்ன செய்யணும், தண்ணியில் நீங்கள் கழுவக்கூடாது. இதை சும்மா துணியில் தொடச்சி எடுத்துட்டு அந்த பிரண்டையை
அந்த புது சட்டியை என்ன செய்யணும்னா அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணணுங்க. லைட்டாக அடுப்பு சூடான உடனே அந்த சட்டி சூடானோன்னா இந்த நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த பிரண்டையை ஒவ்வொரு கணுவாக சுத்தம் செஞ்சு வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த சட்டியில் போட்டு நல்லா வதக்கணுங்க. இளம் சூட்டில், ரொம்பையும் சூடு அனல் வைக்காமல் இளம் சூட்டில் நம்ம அடுப்பை வச்சு நம்ம வதக்கிட்டே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மண் சட்டியில் இந்த பிரண்டையோட இயற்கைத்தன்மை முழுவதும் அந்த மண் சட்டியில் படிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பிரண்டை நல்லா வதங்கி சுருங்கினதுக்கப்புறம் அந்த பிரண்டையை எடுத்து கீழே கவுத்தி வச்சுட்டு பசும்பால், சுத்தமான பசும்பால் அல்லது ஆட்டுப்பாலையோ வாங்கி அந்த சட்டியில் போட்டு ஒரு 1/2 லிட்டர் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 லிட்டர் வந்து 250 மில்லியா பாதியாக சுருக்கி பத்துற அளவுக்கு அந்த பாலை வந்து அந்த பிரண்டை வதக்கின அந்த சட்டியில் இந்த பாலை ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வச்சோம்னா, பாலை வேக வச்சு பாதியாக சுருக்கின பாலை எடுத்து நம்ம குடிக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து காலை வேளையில் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த அல்சர்ன்ற புண்ணு, குடல் புண்ணு வந்து தாராளமாக கண்டிப்பாக நம்ம முறையில் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம கண்கூட நாங்கள் நிறையா பேருக்கு செஞ்சு பார்த்துருக்கோம். இந்த அல்சருக்கு இந்த மாதிரி பிரண்டையில் செஞ்சக்கூடிய பாலில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அல்சர்னு சொல்லக்கூடிய இந்த குடல் புண் தீருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிரண்டையில் இருக்குங்க. இந்த பிரண்டையை முத்தின பிரண்டையோ அல்லது இளம் பிரண்டையோ எடுத்து அதை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வதக்கி லைட்டாக இளஞ்சூட்டில் வதக்கி அந்த பிரண்டையை வதக்கின பிரண்டையை எடுத்து இந்த சாறை எடுத்து இந்த காதில் விட்டோம் அப்படின்னோம்னா அந்த காது இறைச்சல், காதுலேருந்து சீல் வடியும் பார்த்திங்களா, அவங்களுக்கு ஃபுல்லாமே பிரண்டை சாறை எடுத்து லைட்டான இளஞ்சூட்டாக தான் விடணும். அதிகமான சூட்டில் விட்டுறாதீங்க தயவுசெய்து. இளஞ்சூட்டில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் சொட்டுகளில் வந்து காதில் விட்டோம் அப்படின்னா அந்த காதில் சீல் நிறைய பேருக்கு உடஞ்சிட்ருக்கும். அதுக்கு இந்த பிரண்டை சாறு வந்து ரொம்பையும் பயனுள்ளதாக அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு மூக்குலேருந்து ரத்தம் வரும். அதை சில்லுமுக்கு உடஞ்சிச்சுன்னுவாங்க. அடிக்கடியெல்லாம் சில்லுமுக்கு வரையாதுங்க. நிறைய பேருக்கு வந்து மூக்கில் வந்து ரத்த கசிவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதே முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ரத்த கசிவு வர்றதும் நிற்குங்க. இந்த மாதிரி பல பயன் உள்ள இந்த பிரண்டையை இயற்கையாக வளர்ந்து நிறைய கொடி வளர்ந்து நிறைய சாலையோரங்களில் வெளியில் வளர்ந்துருக்கிற இயற்கை எண்ணெய் கொடுத்துருக்குற இந்த பிரண்டையும் அல்லது நம்ம வீட்டில் வளர்த்து வர இந்த பிரண்டையை நம்ம அவ்வப்போது உணவில் சேர்த்து வந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வேண்டிய கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பசியின்மை, செரியாமை மற்றும் நரம்பு தளர்ச்சி, மூலம், அல்சர்னு சொல்லக்கூடிய குடல் புண், வாய்ப்புண், மூக்கில் குருதி ரத்தம் வர்றது மற்றும் காதில் சீல் வர்றது, இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பிரண்டை, தனிப்பட்ட இந்த ஒரு பிரண்டையே அதிகமான மருத்துவம் உள்ள இந்த பிரண்டை நமக்கு நல்ல பயனளிக்கும் அப்படின்றத எந்த விதமான சந்தேகம் இல்லை. அனைவரும் பிரண்டையை அவ்வப்போதோ அல்லது நமக்கு தேவைக்கேற்ப அன்றாட வாழ்விலேயோ அல்லது வாரமும் 2 முறை அல்லது 3 முறையோ நம்மளுடைய நோய்க்கு ஏற்றவாறு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அனைத்து நோயிலிருந்து பூரண குணமடைய தினபூமியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த விரும்பினால் ஜாயின் பட்டனை அழுத்தி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.